தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், மந்திர தமிழில் மயங்காதா நெஞ்சம். பாரதியின் வைர வரிகளுக்கு ஏற்ப மனதில் உறுதியும் காற்றுத்தானே மற்றவையெல்லாம் அசைக்கும், ஒரு சிறகு காற்றை அசைக்கிறதா என்று யோசிக்க பார்க்கும்போது அங்குதான் அந்த கவிதை நயம் தெரிகிறது, முரண் தெரிகிறது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக பணத்தை சம்பாதிக்காதீங்க. அப்போதே அறம் சார்ந்த கருத்தில் சொன்னதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். அவங்க அது மாதிரி தான் இப்போ ஒரு 3 மாணவ குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் சார் வந்து முதல் அந்த லைன், ஈதற்கு செய்க பொருளை அதான் கொடுத்தாங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடிவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். யார் சொன்னது? ஔவையார் சொன்னாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி மேடம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொற்களால் மனித மனங்களை சுத்தப்படுத்துகின்ற நான் ஒரு துப்புரவு தொழிலாளி. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் வாழ்ந்து வரும் செந்தமிழாகிய எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அவையோர் அனைவரையும் வணங்குகின்றேன். பாரதியின் வைர வரிகளுக்கு ஏற்ப மனதில் உறுதியும் வாக்கினில் உண்மையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்போற்று ஒழுக்கமும் கொண்டு தன் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திருவாளர் ஆ. முனிராஜ் ஐயா அவர்களை இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், மந்திர தமிழில் மயங்காதா நெஞ்சம். தமிழ் பேச வந்திருக்கும் நல் உள்ளங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு ஆ. முனிராஜ் MA B.Ed M.Phil அவர்கள் ஐயா அவர்களுக்கு பயனடை போர்த்துமாறு வே. மணிகண்டன் MCA MBA மென் பொறியாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக புத்தக வெளியீடு. புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு சிந்தனையின் உயிரோட்டம். ஒரு எழுத்தாளரின் உழைப்பும் கனவும் சேர்ந்ததுதான் இப்போது நம் கைகளில் புத்தகமாக பிறக்கிறது. இந்த வெளியீடு வெறும் விழா அல்ல, அறிவு பரவும் புதிய பயணத்தின் தொடக்கம். அந்த பயணத்தில் தன்னுடைய 2வது நூலாக கவிஞர் வே. தீபா எழுதிய காற்றை அசைக்கும் சிறகு என்ற நூலை வெளியிட இந்நூல் வெளியீட்டு விழாவின் தலைமகன் எளிமை எனும் அழகால் அனைவரையும் கவர்ந்தவர், உழைப்பை மதித்து உயரத்தில் நிறுத்தியவர், தமிழ் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர், இவ்வரசவையின் அவை அரசன். கவிதையிலேயே சுவை அரசு மட்டுமல்ல, அரசவையும் அவை அரசும் நீங்கள்தான் ஐயா. எழுத்துக்களின் சிகரம் அகரம். இவ்வகையில் அகரமான தலைமகன் எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய இனிமையின் இருவரி குரலடி. அவர் உலக பொதுமை பாடும் உன்னத தமிழின் முதல் மகன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திருவாளர் ஆ. முனிராஜ் ஐயா அவர்களை தலைமையுரையாற்றி இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
முந்தி பிறந்தவளே, மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே, உன் உந்தி பிறந்தவர்கள் உன்னை வணங்குகின்றோம். மொழியை முதுகெலும்பாக்கி நிமிர்ந்த போதே மனிதரானோம். வழிகாட்டும் கலங்கரை விளக்கமே தமிழ் மொழியே, வணங்குகிறேன் வாழ்த்திடம்மா. இந்த அருமையான மதிய வேளையிலே ஆகடிச்சா மதிய வேளையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காற்றை அசைக்கும் சிறகு மற்றும் ஓசை தரும் மௌனம் என்கின்ற 2 நூல்களின் வெளியீட்டு விழா மற்றும் ஆல்பம் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர், முன்னாள் தலைமை ஆசிரியர், 100 வயது எட்டிய இளைஞர் பெருமகனார் முனுசாமி சார் அவர்களுக்கும், மற்றும் இத்திருப்பத்தூர் மண்ணின் மைந்தனாக இருந்து பல நாடகங்கள் நடித்து கொண்டிருக்கின்ற குமார் சார் அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், ஊத்தங்கரை வித்யா விகாஸ் காலர் அவர்களுக்கும், தீபா மேடம் அவர்களுக்கும், மணியன் சார் அவர்களுக்கும், மற்றும் இன்ன பிற குடும்பஸ்தர்கள் அனைவருக்கும், தமிழ்மன்ற கவிஞர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், திருப்பத்தூர் நகரமன்றத்தினுடைய மிகச்சிறப்பான பிரமுகர்கள், மணியன் சாருடைய குடும்பத்தினர் அனைவருக்கு அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு குடும்ப விழாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னே சார் சொல்லிட்டார், முத்தமிழ் சங்கமிக்கின்ற ஒரு விழாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். இயல் இருக்கிறது, இசை இருக்கிறது, நாடகம் இருக்கிறது என்று ஒரு நல்ல நிகழ்வாக தான் இது இருக்கிறது. கண்டிப்பாக இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர வேண்டும். ஏன்னா திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற இந்த பின்தங்கிய மாவட்டங்களில் புத்தகங்கள் வெளியீட்டு விழா என்பது இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்பது ஒரு அவா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு புத்தகம் வெளியீடு என்பது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இது ஒரு மறுபிறப்பு மாதிரி, இன்னொரு குழந்தையை பிறப்பிக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது புத்தகம் திருவிழா புத்தகம் வெளியீட்டு விழா பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த அறிவு சுரங்கத்தில் இருக்கின்ற அத்தனை சிந்தனைகளையும் ஒருமுகமாக சேர்ப்பித்து ஒரு புத்தகமாக வடிவித்து அதை கொண்டு வருவது என்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். காரணம், செல்போன் பெருகிவிட்ட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கின்றதே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எதற்கெடுத்தாலும் செல்போன் எல்லாமே இருக்குது, PDF அறுது பார்த்துடுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட தன்னுடைய சிந்தனைகளை ஒரு புத்தகமாக வெளிப்பட்டு அந்த புத்தகத்தை அந்த ஏடுகளை பிரித்து படிக்கும்போது இருக்கிற சுகம் கண்டிப்பாக அந்த திரையில் போகும்போது அது கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா நாங்கள்லாம் புத்தக பிரியர்கள், இங்கே இருக்கிற அனைவருமே புத்தக பிரியர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. புத்தகங்கள் கூட வாங்கிறதுக்கு பணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் உட்காந்து படித்த காலங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் உண்டு. ஏன்னா லைப்ரரி எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு சுரங்கமாக காத்து இருந்தது. அப்படி இருக்கும்போது இத்தகைய ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா 2வது புத்தகம், முதல்ல நீர்க்குமிழி என்கிற ஒரு புத்தகம் மேடம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து 2வது புத்தகம் இது வித்தியாசமாக இருக்குது, காற்றை அசைக்கும் சிறகு. இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை பிறந்தது. காற்று தானே அத்தனையும் அசைக்கும். அது மரமாக இருக்கட்டும், பெரிய மரமாக இருந்தாலும், சின்ன ஒரு சருகாக இருந்தாலும், காற்றுத்தானே மற்றவையெல்லாம் அசைக்கும். ஒரு சிறகு காற்றை அசைக்கிறதா என்று யோசிக்க பார்க்கும்போது அங்குதான் அந்த கவிதை நயம் தெரிகிறது, முரண் தெரிகிறது. என்றால் ஒரு புத்தகத்திற்கு ஒரு அடையாளமே, முகவரியே பார்த்தீங்கன்னா தலைப்பு தான். அந்த தலைப்பை பார்த்த உடனே என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை வாங்கணும்னு சொல்லி தோணும். அதற்காக தான் வித்தியாசமாக தலைப்பு வைப்பாங்க. நம்ம நீயான கோபிதாசர் வச்சுக்குவார், ப்ளீஸ் இந்த புத்தகம் மட்டும் வாங்காதீங்க அப்படி சொல்லி லட்சக்கணக்கான புத்தகங்கள் வித்துட்டார் அவர். ஸோ அது மாதிரி சில தலைப்புகளை பார்த்தாலே வித்தியாசமாக தோணும். இந்த 2 தலைப்புகள் அப்படி தான். காற்றை அசைக்கும் சிறகும் ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஓசை தரும் மௌனம் என்பது வித்தியாசமான தலைப்பு. ஓசை தந்தால் எப்படி சார் மௌனம் வரும்? ஏன்னா ஓசைன்னு சொன்னாவே சத்தம். அந்த சத்தம் எப்படி ஒரு மௌனத்தை தரும் என்கின்ற சிந்திக்கும்படியான ஒரு தலைப்பு வைத்ததற்கே இந்த 2 சகோதர சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துல நாம் தெரிவிச்சுக்கணும். இந்த இடத்துல நூலின் அழகு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் எழுதிட்டு போயிட்டார். எப்படியெல்லாம் நூல் இருக்கணும், சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோர்க்கு இனிமை, நன்மொழி புணர்த்தல், ஓசையுடைமை, ஆழமுடைத்தாதல்,
முறையின் வைப்பே உலகம் அலையாமை, விழுமியது பயத்தல், விலங்கு உதாரணத்தாதல் என்ற 10 அழகுகள் இருந்தால் தான் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் என்று பவனந்தி முனிவர் சொல்கிறார். சுருங்கச் சொல்லல். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கட்டுரைகள். 25 கட்டுரை பார்த்தீங்கன்னா இந்த சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல முழுமையாக வந்து ஆட்பட்டிருக்கிறது. இந்த 25 இதில் வாழ்க்கையில் இந்த வாழ்வே அதான் வாழ்வில் சுகந்த ஆரம்பித்து விளம்பரம் என்கின்ற வந்து மொத்தம் இந்த 25 தலைப்புகளில் அந்த பவனந்தி முனிவர் சொல்கின்ற 10 அழகுகளுமே அதில் வந்து இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நவீன்றோர்க்கு இனிமை மிக முக்கியமானது. ஒரு படிக்கிறப்ப இனிமை வரணும். ஒரு மாதிரி இப்போ ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது. படிக்கும்போது இந்த புத்தகத்தை படிக்கும்போது வந்து ஒரு பேஜ் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் கடைசி பேஜ் வரைக்குமே படிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி தோணும். அது மாதிரி ஆழமுடைத்தாதல். ஆழமுடைத்தல்னா ஒரு விழுமை, ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கணும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கருத்துக்களும் இதில் இருக்குது. அது பெண்ணிய சிந்தனையாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கட்டும், மேடம் வந்து சிட்னி போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அதனுடைய பயன் அனுபவமாக இருக்கட்டும், சாதிய தீண்டாமையாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இருக்கட்டும், செல்பேசியாக இருக்கட்டும், அத்தனை விதமான ஒரு பொக்கிஷமாக தான் இந்த 25 தலைப்புகளில் மேடம் கொடுத்துருக்குறாங்க. அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதனால் படிக்கும்போதே ஒரு ஆர்வமாக இருக்கின்ற ஒரு தலைப்பெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். செல்பேசி மிக முக்கியமாக அந்த இதில் வந்து செல்பேசியை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு கட்டுரையில். விளக்கை தேய்த்தால் வரும் போதம் அது கதை, திரையை தேய்த்தால் வருகின்ற போதும் நம்ம எல்லாம் விழுங்கி விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எழுதியிருக்காங்க. அந்த செல்பேஸ்க்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நேரம் திண்ணி, மாயாஜால நேரம் திண்ணின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு வந்து எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது நேரம் கிடைக்காத போது இந்த செல்போனை எடுத்து பண்ணலான்னு சொல்லி நினைப்போம். அது அது எல்லாருமே தெரியும். இளைஞர் பெருமக்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ரீல்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே முடிச்சிடலாம், அடுத்த வீடியோ சொல்லி போனால் அடுத்த வீடியோ வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு நமக்கு தெரியும். அது பணமாக இருக்கட்டும், பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க, எதோ திருடுறாங்க. இப்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு திருட்டு நடந்து கொண்டது சொன்னால் அது நம்முடைய விலை மதிப்பில்லாத நேரத்தை திருடிக்கிறாங்க. யாருன்னா இந்த செல்பேசி நிறுவனங்கள் திருடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி நினைப்பாங்க குழந்தைங்க, இளைஞர் பெருமக்கள். ஆனால் அவங்கள விட மாட்டாங்க அந்த செல்பேசி நிறுவனங்கள். ஏன்னா அடுத்த கண்டென்ட் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த செல்பேசி வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த நேரத்தை வந்து திருடி அவங்க வந்து பணக்காரங்கள் ஆகினே இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா டேட்டா சும்மா வரல, காசு போடல நாம. ஸோ அப்படி அந்த செல்பேசினுடைய தீமைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த கட்டுரையில் வந்து அழகாக வந்து மேடம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திரிகடுமையில் ஒரு அருமையாக சொல்லுவாங்க, ஈதற்கு செய்க பொருளை அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலை என்று ரெண்டே விஷயம் தான் சொல்லுவாங்க திரிகடத்தில். ஒரு சார் பணத்தை சம்பாதிப்பது எதற்காகன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக சம்பாதியுங்கள். நாம் நினச்சிக்கிறோம் நாம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக பணத்தை சம்பாதிக்காதீங்க. அப்போதே அறம் சார்ந்த கருத்திலே சொன்னதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். அவங்க சொல்றாங்க ஈதற்கு செய்க பொருளை, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பொருளை சம்பாதியுங்கள். அது மாதிரிதான் அறநெறியை சேர்ப்பதற்காக, அறநெறி மற்றவர்கள் சேர்வதற்காக நீங்கள் வந்து பெருநூலை, இந்த நூலை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ ஒரு 3 மாணவ குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் சார் வந்து முதல் இந்த லைன், ஈதற்கு செய்க பொருளை அதான் கொடுத்தாங்க. மணிகண்டன் சார் வந்து அவங்க ஃபேமிலியோட. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் எரிய சொல்லிட்டாரு, நான் நினைச்சது அவர் சார் பண்ணிட்டார். ஏன்னா எப்பவுமே ஒரு வீட்டில் ஆண் மகன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த தலைவி என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து வேணாம், எதுக்கு, ஏன் என்று 1008 கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லா குடும்பத்திலும் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு குடும்பம் சகிதமாக ஒரு ஆண்மகன் செய்வது எல்லா செயல்களுக்கும் துணையாக இருக்காங்க சொன்னால் அது இந்த குடும்பத்தில் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகு பாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பாள், பாழே மடக்கொடி இல்லா மனை அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க.
ஒரு குடும்பத்தில் என்னென்ன இருக்கு பாருங்க. ஆறு இல்லாத ஊரில் நீங்கள் வந்து அது ஒரு ஊருக்கே அழகில்ன்றாங்க. திருநீர் இல்லாத நெற்றி வீணுன்னு சொன்னாங்க. இப்போ அது பழக்கம் எல்லாமே யாரும் வைக்கிறது கிடையாது. நெய் இல்லாத சாப்பாடு வீணுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி அந்த துணைவி இல்லாத குடும்பம் பாழ்னு சொன்னாங்க. நல்ல துணைவியை பெற்றிருக்கின்ற நம்ம மணிகண்டன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இந்த இடத்துல. அவர்கள் அப்படி செய்யறதால தான் எல்லாவற்றுக்குமே ஊக்குவிக்கிறதால தான் நீங்கள் வந்து இப்போ செஞ்சுட்டே இருக்காரு. பார்த்து இன்ஜினியர் சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை உண்மையிலேயே. பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் மாதிரியே தெரியல சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாடல் எழுதுகிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு புத்தகம் எழுதுகிறார், இன்னொரு பக்கம் அறக்கட்டளை நடத்துகிறார். ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த மணிகண்டன் சார் குடும்பத்திற்கும் அதான் சொன்னாங்க. அதான் சகோதரர் தீபா மேடம், மணிகண்டன் சார் ஒரு குடும்பம் சகிதமாக இங்கே வந்து செஞ்சுருக்காங்க சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்கள் மேன்மேலும் பெருக வேண்டும். ஐயாவை பார்த்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. 100 வயதை தொடப்போகிறார், இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த உணவு பழக்கம் அந்த அளவுக்கு நல்ல பழக்கமாக இருந்திருக்குது. இப்போ நாம இந்த 100 வயது நம்மால் இருக்க முடியுமா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வயதிலும் தன்னுடைய 3வது தலைமுறை எடுக்கின்ற ஒரு விழாவிற்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கார் சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சோம் இந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பழந்தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வாழ்க்கை, அந்த கிராமத்து வாழ்க்கையெல்லாம் அந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. மேடம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து முன்னாடி புத்தகத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கு முன்னாடி படிங்க சார் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே மிகச்சிறப்பாக இருந்தது இந்த புத்தகம். ஏன்னா சார் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார், பணம் இருக்கிறது, எதற்கெல்லாமோ செலவு செய்கிறோம். ஆனால் இது மாதிரி நல்ல புத்தகங்களை வாங்குங்க, செலவு செய்யுங்க. ஏன்னா நம்முடைய அறிவை பெருக்குவதற்கு இந்த புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடிவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். யார் சொன்னது? ஔவையார் சொன்னாங்க. இந்த கூடில் இந்த ஆவி இருக்கிற வரையும் தான் சார் எல்லாமே. எத்தனை பணம் சேர்த்து வச்சாலும் இந்த ஆவி போயிட்டா அத்தனை பணத்தை யார் வந்து இது செலவு செய்ய போறாங்க? ஏன்னா நிலையில்லாதது, பணம் நிலையில்லாதது, வாழ்க்கை நிலையில்லாதது. அப்படி இருக்கும்போது நாம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களுக்காக உதவு மாதிரி நம்ம இருக்கணும். இத்தகைய நல்ல புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்கள் பாருங்க சார். புத்தகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு நம்ம சொல்லுவோம், செலவு நம்ம சொல்லவே கூடாது. புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முதலீடு. அது நமக்காகவும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு முதலீடாக தான் நாம் வந்து இந்த புத்தகம் வாங்குறது நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த காலகட்டத்தில் இது மாதிரி பல புத்தக வெளியீடு நடக்குன்னு சொன்னாங்க. மிக முக்கியமான காரணம் நாம புத்தகங்களை வாங்கணும். அதனால தான் நான் எல்லா மேலையும் நான் பேசுறது, எங்கு சென்றாலும் மாணவர்களுக்கு சொல்றது, புத்தகங்கள் படிங்க. பல்வேறு விதமான மனிதர்கள், பல்வேறு விதமான அறிவியல் கலைஞர்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புத்தகத்தை தொடும்போது அவர்களை நேருக்கு நேராக நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று சொல்லி நிறைய புத்தகங்கள் நாம் வாங்க சொல்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்தாளர்கள் வந்து உருவாக வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதணும். எப்படி எழுதுவாங்க அவங்க? இந்த புத்தகம் வந்து சரியாக விலைக்கு போகலை, அடுத்த புத்தகம் அவங்க எழுதுறதுக்கு மனசு வருமா அவங்களுக்கு? வராது. ஸோ அதனால் புத்தகங்களை அதிகமாக வாங்கினால்தான் எழுதுபவர்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றும். அதிகமான புத்தகங்களை அவர்கள் வந்து எழுதுவாங்க. மேடம் வந்து ஒரு அழகாக இதில் வந்து சொன்னாங்க, ஒரு ஆசிரியர் தொழிலுடைய மிக முக்கியமான வந்து சொன்னாங்க பாருங்க, நான் ஒரு துப்புரவு தொழிலாளி. மேடம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொற்களால் மனித மனங்களை சுத்தப்படுத்துகின்ற நான் ஒரு துப்புரவு தொழிலாளி அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆச்சரியமா அந்த வார்த்தை பிரயோகங்கள் பாருங்களேன். அந்த வார்த்தை பிரயோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு விதமாக இருந்தது. எனவே இத்தகைய ஒரு நல்ல அருமையான 25 கட்டுரைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகின்ற விதமாக இருக்கிற இந்த புத்தகங்களை வந்து அனைவருமே வாங்கணும், வாங்கி பயன்பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுதும் கூட